Hello friends, I am Saravanan presenting this crude oil analysis video from Enlight Trading Solutions. Crude oil வந்து பாத்தீங்கன்னா this is a very crucial week for crude oil after 40 trading days 8 weeks க்கு அப்புறம் crude oil ஒரு direction bias எடுத்திருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 3626 லெவல் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் ஆயிருக்கு இந்த வீக் ending 3rd July. இந்த வீடியோ வந்து 4th July நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ க்ரூட் ஆயில் இந்த லெவல் பிரேக் ஆகி போன வீடியோவில் நான் சொன்னேன் இந்த லெவல் பிரேக் ஆன அடுத்த டார்கெட் வந்து 3340 அல்லது 50. இப்போ 3340 ஏரியாவை நோக்கி க்ரூட் ஆயில் வந்துட்டுருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி அது வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த லெவலை ரீச் பண்ணலாம். இந்த 3340 லெவல் பிரேக் ஆனால் 3150 லெவல் அடுத்ததாக இருக்குது. 3150வும் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆனால் இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சைன்ஸ் ஃபார் க்ரூட் ஆயில். அது இந்த லோவை கூட கட் பண்ணலாம். ஈவன் 2000 லெவலுக்கு கூட க்ரூட் ஆயில் வரலாம். இதான் வந்து மேஜர் அவுட்லுக் ஆஸ் பர் தி வீக்லி சார்ட் ஆஃப் க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் அட் த மொமெண்ட் இன் அ வெரி ஸ்ட்ராங் டவுன்வர்ட் மொமெண்டம். அடுத்ததாக உங்களுடைய டெய்லி சார்ட்டில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட் வி ஆர் லுக்கிங் அட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம பண்ணணும். இந்த கேண்டிலுக்கு அப்புறமா வி ரெக்கார்டட் எ வீடியோ saying that if 3870 level break ஆனா it's going to be a very strong sell for crude oil அப்படின்னு சொன்னோம். That's what you are watching right now. அது மட்டும் இல்லாமல் 3940 level is a big resistance, very important resistance. ஏன்னா 6 times crude oil அதை break பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. but crude oil it failed to break that level. so that's why that level becomes very strong resistance for crude oil in recent times அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஈவெண்ட்டும் இப்போ நடந்திருக்கு க்ரூட் ஆயிலில். பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் ட்ரெண்ட் லைனை வந்து அது ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. வித் அ மொமெண்டம் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் புஷ் டவுன்வர்டு இருக்குது. அதுக்கப்புறம் 2 days வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட் செல்லாக இருக்குது. இட்ஸ் ஸ்ட்ராங்லி கம்மிங் டவுன் டுவர்ட்ஸ் திஸ் டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் 3340 லெவல். ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா வி மஸ்ட் வெயிட் ஃபார் அ புல் பேக். ஸோ புல் பேக் அப்படிங்கிறது வந்து 3626 ஏரியாவுக்கு வரலாம், இல்லைன்னா 3656 ஏரியாவுக்கு நமக்கு வந்தது அப்படின்னா இட்ஸ் கோன் பி எ பிக் வெரி குட் செல் என்ட்ரிஸ் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், செல் என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ கேப் டவுன் ஆனால் கூட ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா வெயிட் ஃபார் அ புல் பேக் அண்ட் தென் வி என்டர் இன் டு த ட்ரேட். ஸோ க்ரூட் ஆயில் இப்போ பை ஆகணும் அப்படின்னா என்னென்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த லெவல் கிராஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்ட்ராங்காக பை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். 3940 லெவல் பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங் பைங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ரூட் ஆயில் இருக்கும்போது நிச்சயமாக இட்ஸ் கோயின் டு பி அ செல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எனி ஹை இட்ஸ் கோயின் டு பி அ செல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தட்ஸ் வாட். ஸோ அட் த மொமெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராங் செல் மூல க்ரூட் ஆயில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் 3340. ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வெயிட் ஃபார் அ புல் பேக் அண்ட் தென் ஜாயின் த ட்ரெண்ட். அடுத்தது ஈவன் இந்த ஹவர் 4 சார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக நீங்கள் பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் 3626 3656 ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. அங்கே க்ரூட் ஆயில் ஒரு ஹால்ட் எடுத்து அண்ட் தென் அதை வந்து கூட ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. இட் ஷோஸ் இந்த ட்ரெண்ட் லைனும் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகிருக்கு, இந்த சப்போர்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகிருக்கு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் டவுன்வர்ட் மொமெண்டம் இன் க்ரூட் ஆயில். இந்த ஏரியாவுக்கு அது ரீடெஸ்ட் நடந்ததுன்னா ரொம்ப நல்லது. கேப் டவுன் ஆனால் கூட எனி புல் பேக் வி கேன் ஜாயின் த ட்ரெண்ட். அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது டைனமிக் கன்வர்ஜென்ஸ் பற்றி தான் நிறையா நம்ம பேசிகிட்ருக்கோம் என்லைட் ட்ரேடிங் சொல்யூஷன்ஸில். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ், என்னோடய வெப்சைட்ஸில் எல்லாமே நிறைய அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ இந்த க்ரூட் ஆயில் அனாலிசிஸை டீகான் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டீகான் வந்து நம்ம நடக்க போகிற ஃப்யூச்சர் மூவ் அட்வான்ஸாக இல்லை நம்மளுக்கு காட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தட்ஸ் தி ஸ்பெஷல் திங் அபவுட் டைனமிக் கன்வர்ஜென்ஸ். இப்போ இந்த டைனமிக் கன்வர்ஜென்ஸில் நம்மளுடைய அனாலிசிஸ் எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த க்ரூட் ஆயிலை டைனமிக் கன்வர்ஜென்ஸ் வழியாக நம்ம பார்க்கும்போது ஹவு இட் லுக்ஸ் லைக் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டீகான் சார்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரே ஒரு டீகான் மட்டும்தான், அந்த இண்டிகேட்டர் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான் ப்ளே பண்ணி யூ கேன் சி வெரி ஸ்ட்ராங் டவுன் மூவ்
indicated by these two red patches. It means very strong down move at the moment happening in crude oil in this candle. ஓவராலாகவே மார்க்கெட் வந்து ரொம்பவே டவுன் சைட் மொமெண்டமில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சைன் ஃபார் க்ரூட் ஆயில். இதுக்கு முன்னாடி இது மாதிரி எங்கே வந்திருக்குன்னா க்ரூட் ஆயில் இங்கே வந்திருக்கு அண்ட் தென் இந்த ஏரியாவில் வந்திருக்கு. யூ கேன் see here very strong downward move breaking this area and then you can see very strong downward move after this fresh high. அதே மாதிரி மறுபடியும் இங்கே வந்திருக்கு. ஸோ ஆஸ் பர் டைனமிக் கன்வர்ஜென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் திஸ் லெவல் 3150 லெவல் இஸ் அ வெரி க்ரூஷியல் ஏரியா ஃபார் க்ரூட் ஆயில். இஃப் இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் கீழே திரும்பிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சைன் ஃபார் க்ரூட் ஆயில். ஸோ இந்த லைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற வரைக்கும் நோ ஹார்ம். அது டவுன்வர்ட் டைரக்ஷன் இந்த லைன் இந்த ப்ளூ லைன் இஸ் கால்டு டீகான் ட்ரிகர் லைன். அது கீழே திரும்புகிற பட்சத்தில் இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங் ஃபார் க்ரூட் ஆயில். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் டவுன்வர்ட் மூவ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே தான் இங்கேயும் நமக்கு டீகானில் தெரியுது. இந்த ரெட் லைன் இந்த ஏரியாவுக்கு வரும்போது க்ரூட் ஆயில் வந்ததுன்னா இந்த லெவல் லோ பிரேக் ஆனால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதே மாதிரி இன்னொரு மூவ் நடந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஓகே, ஸோ தட்ஸ் த சினாரியோ இன் க்ரூட் ஆயில். இப்போ டெய்லி சார்ட்டில் நீங்கள் இதையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நமக்கு செல் தெரியும். கேன் சி செல் இங்கே வந்து ஒரு கன்வர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் தென் இது வந்து எக்ஸ்ட்ரீமை நோக்கி வந்துட்டுருக்கு. இன்னும் கிளியராக எக்ஸ்ட்ரீமை தொடலை. இட் மீன்ஸ் தட் இன்னும் கொஞ்சம் கூட கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இது செல் எக்ஸ்டென்ஷனில் போச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் செல் டுவர்ட்ஸ் திஸ் லோ. இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அண்ட் தென் nobody can say where crude oil is going to stop. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் டைனமிக் கன்வர்ஜென்ஸில் இந்த ஹையில் இருந்து இட் இஸ் அ வெரி கிளியர் செல். ஓகே, இந்த ஹை இஸ் அ பிக் ஃபஸ்ட் செல் ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்ட், third and fourth. There are 4 sell opportunities provided by the decon in the rally. This is called sell decon. பார்த்தீங்கன்னா கிளியராக டவுன் சைட் மொமெண்டம் இருக்குது. திஸ் இஸ் எக்ஸலண்ட். இப்போ நமக்கு இந்த இடத்துலையே தெரியும். ஸோ செல்லுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம், பையை விட செல்லுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இங்கேருந்து நம்ம எல்லா செல் சிக்னல்ஸையும் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தா நிச்சயமாக ஒரு 4 or 5 பிக் ட்ரேட்ஸ் நம்ம பண்ணியிருக்க முடியும் இந்த மந்தில், ஜூன் மந்தில். இப்போ ஜூலை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் தி நியூ டவுன்வர்ட் மொமெண்டமாக கூட இருக்கலாம். லெட்ஸ் சி, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி பிகாஸ் திஸ் சிக்னல் இஸ் வெரி பவர்ஃபுல். திஸ் இஸ் வாட் ஒரியிங் சைன் ஃபார் க்ரூட் ஆயில். நிச்சயமாக இந்த ஒரு ஃப்ரெஷ் ஹை நிச்சயமாக க்ரூட் ஆயிலை ரொம்ப தூரம் கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்கான சக்தி இந்த ஃப்ரெஷ் ஹைக்கு இருக்குது. ஸோ ஈவன் நீங்கள் ஹவர் டெய்லி சார்ட் நம்ம பார்த்தோம். அடுத்தது நீங்கள் ஹவர் 4 பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பவர்ஃபுல் மூவ். இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் லைன் அது பிரேக் பண்ணலை. ஸோ வெரி ஸ்ட்ராங்லி கம்மிங் டவுன். ஸோ அடுத்து ஒரு லெவல் கிட்ட இருக்குது. இந்த லெவல் பிரேக் ஆனால் மேபி க்ரூட் ஆயில் கம்மிங் டு திஸ் ஏரியா. நம்மளுடைய டார்கெட் 3340 இஸ் ஹியர். ஓகே, ஸோ யூ கேன் 3340 ஈவன் டீகானில் கூட அது வந்து கிளியராக பிளேஸ் ஆகிருக்கு. யூ கேன் சி ஹியர். ஸோ ஹவர் 1 நேற்று எப்படி ட்ரேடிங் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் பிலோ த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டு கிட்ட அது வந்திருக்கு. ஸோ மேபி அடுத்த நாள் கேப் டவுன் ஆனால் இட் மே கண்டினியூ ஃபர்தர் டுவர்ட்ஸ் அவர் டார்கெட். அல்லது இங்கே புல் பேக் நடந்தாலும் வி ஹாவ் செல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கோ டு 15 minutes எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் செல் 3 டேஸாக நடந்திருக்கு. 1, 2 and 3 டேஸாக ஒரு நேற்று ஒரு சூப்பர்ப் செல் ஆப்பர்ச்சுனிட்டி 3610 அல்லது 600 ஏரியாவிலேருந்து ஒரு பவர்ஃபுல் செல் நடந்திருக்கு. யூ கேன் சி திஸ் இஸ் த ஸ்டாப் லாஸ் 3614 ஏரியா. அபவ் 3614 தான் உங்கள் ஸ்டாப் லாஸ். இந்த செல்லுக்கு 3618 நீங்கள் வைக்கலாம். ஜஸ்ட் 4 points above the resistance. So you can see very powerful move towards the downside. இதே நீங்கள் 5 minutesல பார்க்கலாம் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 minutesல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டார்கெட்ஸ் அது வந்துட்டு ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் பியூட்டிஃபுல்லாக அதை வந்து ஹிட் பண்ணியிருக்கு.
ஸோ மார்னிங்லேருந்து எதுவுமே இல்லை, அது எந்த லெவலுக்கும் வரல. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு போய் அங்கேருந்து ஒரு பவர்ஃபுல் செல் நடந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் அ வெரி குட் செல் சிக்னல் இன் க்ரூட் ஆயில். திஸ் இஸ் த கீ பாயிண்ட் இன் க்ரூட் ஆயில். அதே மாதிரி என்னோடய நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃப்ரெஷ் வந்து அது எக்ஸ்ட்ரீமுக்கு போகாத பட்சத்தில் ட்ரேடு ரிவர்ஸ் ஆனால் இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது நிச்சயமாக அந்த ஹை பிரேக் ஆகும். இட் மீன்ஸ் அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு செட்டப் இஸ் கோயிங் டு பி அ வெரி பவர்ஃபுல் செட்டப். ஸோ இது எல்லாமே everything is very crystal clear as per the dynamic convergence. Nothing to confused about. Confusion ஆகிறதுக்கான வழியே கிடையாது. Everything is very clear. So that's the special thing about dynamic convergence. So in the magical version we have added this support resistance for our play. இப்போ இங்கே எடுத்தால் கூட we have to keep our stop loss here. Okay, so that's the thing. This is the trigger line. This is a very special element in Decon magical version. இது வரைக்கும் இது இல்லை, இப்போ தான் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் after the so much of live experience. So we have brought in this trigger line that provides the entry opportunity for us. So still even in 5 minutes chart la kuda you can see these two red patches indicating a very strong sell momentum in crude oil. So that's it for now from Saravanan Enlight Trading Solutions. Until I meet you with another live trading video, it's goodbye. Thank you for watching.